கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, ஒருவருக்காக நம்முடைய நேரத்தை தியாகம் செய்வது பெரிய அன்பு. ஒருவருக்காக நம்முடைய வசதிகளை விட்டுக் கொடுப்பது இன்னும் பெரிய அன்பு. ஆனால் தனக்கு தெரியாத ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வது எத்தகைய அன்பு! அத்தகைய அசாதாரண அன்பின் சாட்சியாக வாழ்ந்தவர்தான் இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து நினைவு கூர்ந்து கொண்டாடும் புனித மாக்சிமிலியன் கோல்பே. புனித மாக்சிமிலியன் கோல்பே 1894ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாள் போலந்தில் பிறந்தார். அவருடைய இயற்பெயர் ரேமன் கோல்பே. சிறு வயதிலேயே இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியாளின் மீதான பக்தியிலும் வளர்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்பட்டதாக அவர் பின்னர் கூறினார். சுமார் 12 வயதில் அன்னை மரியா தமக்கு தோன்றி வெள்ளை நிற கிரீடமும் சிவப்பு நிற கிரீடமும் காட்டியதாகவும் அவற்றில் எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்று கேட்டதாகவும் அவர் கூறினார். வெள்ளை நிற கிரீடம் தூய்மையையும் சிவப்பு நிற கிரீடம் மறை சாட்சியத்தையும் குறித்தது. இளம் ரேமண்ட் இரண்டையும் தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்வு பின்னர் அவருடைய வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தை பெற்றது. இளம் வயதிலேயே பிரான்சிஸ்கன் துறவற சபையில் இணைந்தார். அங்கு மாக்சிமிலியன் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். இறையியல் மற்றும் தத்துவத்தில் கல்வி கற்று 1918ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அன்னை மரியாளின் மீது அவருக்கு மிகுந்த பக்தி இருந்தது. 1917ஆம் ஆண்டு மாசற்ற கன்னி மரியாளின் படை என்ற ஆன்மீக இயக்கத்தை தொடங்கினார். அவருடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. மக்களை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வது, அன்னை மரியாளின் வழியாக இறை அன்பை அறிவிப்பது. மாக்சிமிலியன் கோல்பே தன்னுடைய காலத்திற்கு முன்னோக்கிய சிந்தனை கொண்ட குருவாக இருந்தார். அச்சகம், பத்திரிகைகள், பின்னர் வானொலி போன்ற ஊடகங்களையும் நற்செய்தி அறிவிப்புக்காக அவர் பயன்படுத்தினார். போலந்தில் மட்டுமல்லாமல் ஜப்பானுக்கும் சென்று மறைப்பணி செய்தார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். நற்செய்தியை அறிவிப்பதற்கு காலத்திற்கேற்ப புதிய வழிகளை பயன்படுத்த வேண்டும். 2ஆம் உலகப் போரின் காலத்தில் மாக்சிமிலியன் கோல்பே நாசிகளால் கைது செய்யப்பட்டார். 1941ஆம் ஆண்டு அவர் ஆஷ்விட்ஸ், அதாவது கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்பப்பட்டார். அங்கே கைதிகள் மிகவும் கொடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டனர். ஒரு நாள் ஒரு கைதி தப்பிச் சென்றதால் அதற்கு பதிலாக சில கைதிகளை தேர்ந்தெடுத்து மரண தண்டனை வழங்க நாசிகள் முடிவு செய்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் பிரான்சிஸ்செக் கஜோனிசெக் என்போரும் இருந்தனர். அவருக்கு மனைவியும் குழந்தைகளும் இருப்பதாக கூறி அவர் வேதனை அடைந்தார். அப்போது மாக்சிமிலியன் கோல்பே முன் வந்தார். அந்த குடும்ப தலைவனுக்கு பதிலாக தன்னை தண்டனைக்கு எடுத்துக்கொள்ளும்படி அவர் முன்வந்தார். தனக்கு தெரியாத ஒரு மனிதனுக்காக அவனுடைய குடும்பத்தை நினைத்து தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார். இதைவிட பெரிய அன்பு ஏதேனும் உண்டோ? இங்கே இயேசுவின் வார்த்தைகள் நினைவுக்கு வருகின்றன. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை. இந்த வார்த்தையை மாக்சிமிலியன் கோல்பே தன்னுடைய வாழ்க்கையால் வெளிப்படுத்தினார். அவர் வெறுப்புக்கு வெறுப்பால் பதிலளிக்கவில்லை. துன்பத்தின் நடுவிலும் ஜபத்தையும் நம்பிக்கையும் கைவிடவில்லை. 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள் அவர் உயிரிழந்தார். 1982ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவரை புனிதராக அறிவித்தார். அவர் நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கும் முக்கியமான வாழ்க்கை பாடங்கள். அன்பு தியாகம் செய்கிறது. உண்மையான அன்பு வார்த்தைகளில் அல்ல, செயலிலும் தியாகத்திலும் வெளிப்பட வேண்டும். பிறருடைய துன்பத்தை நாம் உணர்வோம். ஒரு சிறிய உதவியும் ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். துன்பத்திலும் நம்பிக்கை கொள்வோம். இருளிலும் இறைவன் நம்முடன் இருக்கிறார். திறமைகளை இறைப்பணிக்கு பயன்படுத்துவோம். நம் திறமைகள் இறைவனுக்கும் பிறருக்கும் பயனாகட்டும்.
மரியா வழியாக கிறிஸ்துவை நோக்கி செல்வோம். மரியாளின் வழிகாட்டுதலில் கிறிஸ்துவின் அன்பில் வளர்வோம். அன்பிற்கினிய இறை ஆறுதல் சொந்தங்களே, புனித மாக்சிமில்லியன் கோல்பே நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, அன்பு என்பது உணர்வு மட்டுமல்ல, அது தியாகமாக மாறும்போதுதான் அதன் உண்மையான ஆழம் வெளிப்படுகிறது. நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். எனக்காக மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக இன்று நான் யாருக்காக என்ன செய்ய முடியும் என்று கேட்போம். ஒருவரின் கண்ணீரையாவது துடைப்போம், ஒருவருக்காவது நம்பிக்கை கொடுப்போம், ஒருவரையாவது மன்னிப்போம். இந்த இரு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர்கள் சொல்கிற செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலுமாக உங்களுக்கு பிடிச்ச செய்தியை கமெண்டில் பதிவிடுங்க. இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலுமாக இது போன்ற புனிதர்கள் பற்றிய வரலாறு மற்றும் அவர்கள் சொல்லுகிற பாடங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய இறை ஆறுதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.